இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு தேவனுடைய அழைப்பிற்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் விரோதமான பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கும் இயேசு கிறிஸ்துவின் தேவ ஞானம் பாகம் 2. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். ஞானம் சொல்றது தேவனிடத்தில் இருந்துதான் வரக்கூடியது. அந்த ஞானம் உலகத்தில் வாழ்றதுக்கு மாத்திரம் இல்ல, சாத்தானுடைய தந்திரத்தை ஜெயிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, அது நம்மளை பரலோகத்தை சுதந்திரிக்க வைக்க வேண்டும். நல்ல கவனித்துக்கொள்ள வேண்டும். நம்ம நினைப்போம் பரிசுத்தமாக இருந்தால் பரலோகத்தை சுதந்திரிச்செல்லாம் நினைப்போம். பரிசுத்தமாக இருந்தாலும் ஞானம் இருக்கலாம். நீ இரவும் பகலும் ஜெபம் பண்ணலாம். ஞானம் இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். இல்லைன்னா ஈஸியாக தட்டிட்டு போயிடுவான். எப்படியெல்லாம் சாத்தான் இயேசுவுக்கு தந்திரம், அவரோடு இருக்கிற சீசர்களை வைத்து தரிசனத்துக்கு மாறாக செயல்படுறதுக்கு வைத்ததையெல்லாம் எப்படி மேற்கொண்டார்? விஸ்டம். பிசாசு சகல தந்திரங்களையும் முறியடித்து பரத்திற்கு போய் பிதாவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொன்னா, அந்த ஞானம் அவருக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? How Jesus received the wisdom of God in different methods. கொலோசையரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவரை குறித்து பிதா சாட்சி கொடுக்கின்றார். எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 13வது வசனம். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாயிருப்பார். இதோ என்னுடைய தாசன் ஞானமாய் நடப்பார். அவருடைய நடக்கை எல்லாமே ஞானம். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 2வது அதிகாரம் 21வது வசனம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இயேசு என்று பெயரிட்டார்கள். 40வது வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஞானத்தினால் நிறைந்து இருந்தாரா? நல்லா கவனிக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது 46, 47 வசனங்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறு தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். 12 வயசுல நடக்கிற சம்பவம்.
அவருடைய புத்தியை கண்டு வியந்து போனார்கள். 52வது வசனம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நல்லா கவனிக்க வேண்டும். அது ஞானமாக இருந்தாலும் சரி, அது தேவ கிருபையாக இருந்தாலும் சரி, அது மனிதர்களுடைய தயவாக இருந்தாலும் சரி, விருத்தி அடைந்து கொண்டே போகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். We need to improve our wisdom. நல்லா கவனிக்க வேண்டும். அவருக்கு எப்படி ஞான விருத்தி அடைந்தது? நம்ம இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். விஸ்டம் என்று சொல்றது ஏதோ ஞானம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனா அந்த ஞானத்தில் அவர் விருத்தி அடைகிறாரு. அது நிமித்தமே அவர் தேவனுக்கு பிரியமானவனாக மாறுகிறாரு. மார்க் எழுதினதான சுவிசேஷம் 6வது அதிகாரம் 2வது வசனம். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? வாசிப்போம். இவன் தச்சன் அல்லவா? இவன் தச்சன் அல்லவா? படிக்கலையே. இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சு? அவருடைய ஞானத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறாங்க, வியப்படைகிறாங்க. தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த ஞானத்தை எப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டார் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். கொலோசையரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஏன் அதை ஒரு பொக்கிஷம் என்று சொல்லப்படுகிறது? நல்லா கவனிக்க வேண்டும். நீ படிக்கிற, PhDயும் வாங்கிடுற, அதன் நிமித்தம் நீ படிப்பில் அறிவுள்ளவன் ஆகி வளர்ந்தே வர்ற, அந்த ஞானத்திற்கும் பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானத்துக்கு சம்பந்தமே கிடையாது. நல்லா கவனிக்க வேண்டும். நீ எவ்வளவுதான் படிச்சு பெரிய மேதையானாலும் அந்த ஞானம் பொக்கிஷமும் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள் வேதம் சொல்லுகிறது, ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம் எல்லாம் அடங்கி இருந்த சொல்லப்பட்டதுன்னா, அவருக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவியானவரை குறிக்கிறது. நல்லா கவனிங்க. ஞானம்னு சொல்றது பிதா, குமாரன், பரிசுத்தாவி, 3 நபருமே ஞானம்னு சொல்லிதான் வேதத்தில் அழைக்கப்படுகிறார்கள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா அந்த பொக்கிஷம் சொல்றது கர்த்தரை குறிக்கிறது. ஏன்னா அவர் தான் ஞானம்.
அவருடைய இன்னொரு பேரே ஞானம்தான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம், ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி. ஞானமாகிய நான். அப்படியே அவர் யாரு? அவர் ஞானம். அவர் உனக்குள்ள வாசம் செய்கிறாரா? அது ஒரு பொக்கிஷம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம் சொல்லப்படுகிறது. தேவனுடைய ஆவியானவரை குறிக்கிறது. நல்ல கவனிங்க. அவர் உனக்குள்ள வந்து வாசம் செய்துட்டா அதுதான் பொக்கிஷம். That's called the treasure. அவர் உனக்குள்ள வந்து வாசம் செய்யும் பொழுது ஞானம் இருந்து தான் ஆக வேண்டும். எல்லாம் கவனிச்சுக்கிட வேண்டும். ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். அறிவு அவர்தான், ஞானமும் அவர்தான், அறிவு அவர்தான், புத்தியும் அவர்தான். 14வது வசனம் வாசிங்க. ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். நானே புத்தி. நானே புத்தி. ஞானம், அறிவு, புத்தி, இது மூணுமே அவர்தாயா. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் வாசமாய் இருக்கிறாரே, அதனாலதான் ஞானம், அறிவுங்கிற பொக்கிஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாரு. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக, தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நல்ல கவனிங்க ஐயா, வாசிப்போம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஏன் மண்பாண்டம் சொல்றாரு? சரீரத்தை தான் சொல்றாரு. ஏன் மண்பாண்டம் சொல்றாரு? மண்பாண்டம்னா கீழே போட்டினா உடைஞ்சிரும். அதே மாதிரிதான் அழிந்து போகிற இந்த சரீரத்துக்குள்ள அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட பொக்கிஷம் உள்ள வந்து வாசம் பண்றாரு ஐயா. How privileged we are. நல்லா தெரிஞ்சுக்கிட வேண்டும். நல்லா கவனிங்க. முதலாவது இயேசுவுக்குள்ள ஞானம் எப்படி வந்தது? அவரோடு கூட வாசமாயிருக்கிறது. அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்ததான். What does it mean? அவர் இருதயத்துக்குள்ள வந்துட்டார்னாலே உன் இருதயம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அவர் உன் இருதயத்துக்குள்ள வந்துட்டாருனாலே அந்த மகிமையின் ஒளியாகிய ஞானம் உன்னிடத்துல இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். That's the proof he is dwelling in your heart. நல்லா கவனிங்க. உன் கூட கர்த்தர் இருக்கிறாருங்கத உன் ஞானத்தை வச்சு நிரூபிப்பாரு.
people will be surprised. இந்த ஞானம் இவனுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? நல்லா கவனிக்க வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஞானம் எப்படியெல்லாம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகுங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த ஞானமாகிய கர்த்தர் அவருக்குள் வாசமாய் இருக்கிறாரா. அதனால தான் இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனம், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நல்லா கவனிங்க. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை ஏன் சுயமாய் சொல்லவில்லை? என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே. நல்ல கணிங்க. எப்பொழுதுமே நமக்குள்ள திரித்துவ தேவன் வாசமாயிருப்பாரு. இவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிதாவும் ஆவியானவரும் வாசமாயிருப்பாரு. இந்த பிதா மூலமாக இந்த ஞானத்தை பெறுகிறது மாத்திரமல்ல, ஆவியானவர் மூலமா எப்படியெல்லாம் ஞானத்தை பெறுகிறாருங்கிறதையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆவியானவரை சாதாரணமா நினைச்சுக்கிறாதீங்க. ஆவியானவர் the valuable treasure. அவர் இல்லாம ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தப்பட முடியாது. அவர் இல்லாம இயேசுவை அறிகிற அறிவில் வர முடியாது. அவர் இல்லாம இயேசு உனக்குள்ள வரவும் மாட்டாரு. அவருதான் நம்ம உயிரோடு இருக்கும்போது இயேசு வந்தா நம்மளை மறுரூபப்படுத்துகிறவர். அவருதான் நம்ம மரித்த பின்பு இயேசு வந்தா நம்முடைய மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்புகிறவரும் அவருதான். அவருதான் நம்மளை இயேசுவோடு கொண்டு போய் விடக்கூடியவர். நல்லா கவனிக்க வேண்டும். நீ கேட்கிற சத்தம் ஆவியானவரிடத்தில் இருந்து வரும். அவர் சொல்லிக் கொடுப்பார். உனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு. இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஞானங்கிறது விவரிக்க முடியாதது. அவர் எப்படியெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு, எப்படியெல்லாம் நமக்குள்ள வாசமாய் இருப்பாரு. அவர் உனக்குள்ள வாசமாய் இருக்கிறாரா? நீ அவரை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறியா? ஆட்டோமேட்டிக்கா இந்த விஸ்டம் ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். நீ போகிற இடமெல்லாம் அவர் உன் கூட வருவாரு. நீ எங்க போனாலும் உன் கூட வருவாரு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இட்ஸ் ட்ரூ. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு சொன்னார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடைய சொல்கிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவர் இந்த கிரியைகளை எல்லாம் செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அவரு பிதா உனக்குள்ளே இருக்கிறாருங்கிறத அவர் நிரூபிச்சு கொண்டே இருக்கிறார். அதுதான் சொல்றாரு, அந்த கிரியைகள் நிமித்தமாவது நம்புங்க. அப்போ அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷம் எல்லாம் அடங்கி இருக்குதுன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள வந்து வாசம் செய்யும் பொழுது அந்த பொக்கிஷத்தை நீ பெற்றிருக்கிறாயின்னு அர்த்தம். அந்த பொக்கிஷத்தை நீ பெற்றிருக்கிற.
அதன் மூலமாக ஞானம் செயல்பட ஆரம்பிக்கும். நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதன் நிமித்தமாக ஞானம் செயல்பட ஆரம்பிக்கும். ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணின்னு சொன்னாரே, அப்ப நமக்குள்ள எப்போ அவர் வாசம் செய்வாரு? ரட்சிக்கப்பட்ட பின்புதான். நல்லா கவனிங்க. அந்த ஞானம், பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் ரட்சிக்கப்பட்ட பின்புதான் கொடுக்கப்படும். அந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால வரைக்கும் நீ படிச்சு தேறி கலெக்டா கூட வரலாம். அது பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானமும் இல்லை, அது பொக்கிஷமும் அல்ல. நீ என்னதான் உலகத்துல பெரிய பிரசிடென்ட் ஆனாலும் நீ பரலோகத்துக்கு போனாதான் அதுல வேல்யூ. பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போகிற ஞானம் ஒரு பொக்கிஷம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பரலோக ஞானம்னா என்ன? அது ரட்சிக்கப்பட்ட பின்புதான் நான் வரும்னு சொன்னேன். நான் உலக ஞானத்துக்கும் பரலோக ஞானத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த பரலோக ஞானம் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுன்னு சொன்னேன். அப்படின்னா வாட் இஸ் தட்? ஒரு சில உதாரணத்தில் பரலோக ஞானம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1, 2 வசனங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனோ ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன். நல்ல சகேயுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆயக்காரருக்கு தலைவனோ ஐஸ்வர்யமா, உலகத்தான் அர்த்தம். ஏன் இந்த வசனத்தை வாசிக்க சொல்றேன்? அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, அவன் உலகத்தான். நான் சொன்னேன், இந்த ஆவியானவர் தான் உன்னை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துவாருன்னு. Without the Holy Spirit you will not be led by the Spirit of the Lord. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீ ஆவியானவரால் வழி நடத்தப்பட முடியாது. Without the Holy Spirit you can't get salvation. ஆவியானவர் இல்லாம நீ ரட்சிக்கப்படவும் முடியாது. ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இவன் உலகத்தான், இவன் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைகிறதை பார்க்கிற ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைகிறது லகுவார் இயேசு சொன்னாரே, அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவான். அரசாங்கத்தில் டாக்ஸ் கலெக்டர். 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவன் ஒரு காட்டுத்தீ மரத்தில் இருக்கான். ஒரு பெரிய பணக்காரனால எப்படிங்க காட்டுத்தீ மரத்தில் ஏற முடியும்? எப்படி அவன் பிரஸ்டீஜ பார்க்கல? எப்படி அவன் உலகத்தை பார்க்கல? 3வது வசனம் வாசிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அந்த எண்ணத்தை அவனுக்குள் கொடுக்கிறவர் தான் ஆவியானவர். அல்ல கவனிங்க. It's very important to know the manifestations of the Holy Spirit within us. நமக்குள்ள
ஆவியானவருடைய செயல்பாடுகளை நம்ம அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டாம். சகையுங்கிறவன் பாவி, சகையுங்கிறவன் ஐஸ்வர்யவான், சகையுங்கிற அரசாங்க அதிகாரி, அவனுக்கும் இயேசுவுக்கும் அவனுக்கும் ரட்சிப்புக்கும் சம்பந்தமே இல்லை. உலகத்தாரால் வெறுக்கப்பட்டவன் சொல்லலாம். இன்னைக்கு அவன் இருதயத்துக்குள்ள அந்த இயேசு எப்படிப்பட்டவரோ அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி நிற்கிறான். அந்த ஒரே ஒரு நபருக்காக தான் இயேசு அந்த எரிகோவின் பாதையில் வர்றாரு. இதுல பிதாவினுடைய ஈடுபாடு இருக்கு, பரிசுத்த ஆவியானுடைய ஈடுபாடு இருக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபாடு இருக்கு. எப்படி பிதாவினுடைய ஈடுபாடு? ஒருவனை என் பிதா இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்துல வரவே மாட்டாயா. என் இயேசு சொன்னாரே அப்படின்னா இவனை இழுத்து கொண்டு வருகிறது யாரு? பிதா. இயேசுவை அந்த வழியில போக சொல்லுகிறவர் யாரு? பிதா. நான் சுயமா எதுவுமே செய்கிறது இல்லை. என் பிதா எதை சொல்லுகிறாரோ அதை தான் செய்கிறேன் சொன்னாரே. அப்படின்னா ஜீசஸ் வாஸ் கைடட். நல்லா கவனிங்க. ஜீசஸ் வாஸ் கைடட் பை தி ஃபாதர் டு கோ த்ரூ தி பாத். அந்த எரிகோவின் வழியாக அவரை போக வைக்க ஒரே ஒரு மனுஷனுக்காக. It's very important to know the wisdom to inherit the kingdom of God. It's very important to know the wisdom of salvation. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆவியானவர் இவனுடைய தகுதியெல்லாம் பார்க்காம அவனுக்குள்ள இயேசு எப்படிப்பட்டவர், அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தை கொடுக்கிறார். அந்த காட்டத்தி மரத்தில் மேலே ஏறி நிற்கிறான். 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இயேசு கிறிஸ்து அழைக்கிறாரே. It's a calling from Jesus. அவனுக்குள்ள வாஞ்சியை கொடுத்தது ஆவியானவர்னு சொன்னேன். அவனை மரத்து மேலே ஏறி உட்கார வச்சது ஆவியானவர்னு சொன்னேன். இப்ப இயேசு கிறிஸ்து அழைக்கிறாரு. நம்மளதான் கூப்பிடுறாரா? போலாமா போகக்கூடாதா? அவன் யோசிக்கல, அவன் சிந்திக்கல. 6வது வசனம். அவன் சீக்கிரமாய் இறங்கி. ஏன் சீக்கிரமாய் இறங்குறான்? ஒருவனை என் பிதா இழுத்துக்கொள்ளாவிட்டால் என்னிடத்துல வரமாட்டானாரே. அவனை கீழே இறக்குறது தான் என் பிதா. நல்ல கவனிங்க. சால்வேஷன்ங்கிறது சாதாரணமானது இல்லையா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையக்கூடிய பாடுகளுக்குள்ள கொண்டு போனவர் பிதா. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை வீணாக்காதபடி ஆத்துமக்களை இழுத்து கொண்டு வருகிறவர் பிதா.
இப்போ உன் வீட்டில் தங்கணும்னு சொல்றாரே, அது இயேசு. அந்த இயேசு உனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ரட்சிப்பே. அதுதான் ஞானம். வாசிப்போம் 8வது வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இது எப்படி அவனுக்கு தெரியும்? இதுக்கு பேருதான் ரட்சிப்பின் ஞானம்னு சொல்றது. இது உலக ஞானம் இல்லை, இது பரலோக ஞானம். அது ரட்சிக்கப்பட்டாதான் கிடைக்கும். வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்ப ரட்சிப்பு வந்தது? இது சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு. அது சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு. அவரை ஏத்துக்கிட்டு தான் போகிறான். அவரை சந்தோஷமா அழைச்சிக்கிட்டு போகிறான். அவன் சீக்கிரமா இறங்கி, 6வது வசனம், அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். சந்தோஷத்தோடு அழைச்சிக்கிட்டு போறானே, அதுக்கு அர்த்தமே அவனுக்குள் அவர் வந்து விட்டார். He has accepted Christ to dwell in his home. He has accepted Christ to dwell in his home. அந்த ஹோம்னு சொல்றதுதான் அவருடைய இருதயம். அதைத்தான் மண்பாண்டவனு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அதைத்தான் மண்பாண்டவனு பவுல் சொல்றாரு. இப்போ அவனுக்குள் அந்த ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம் உள்ள வந்துருச்சு. இந்த ட்ரெஷர். அங்க பவுல் சொன்னாரு, அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி எங்கள் இருதயத்தில் பிரகாசிக்கத்தக்கதாக அந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி அவன் இருதயத்தில் பிரகாசிக்கிறதையா. அந்த இருதயத்தில் பிரகாசித்ததுனாலதான் ஆண்டவரே ஆஸ்தியில பாதிய கொடுத்துறேன். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வந்ததுக்கு மொத்த அடையாளமே உலகம் வெறுத்துடும். இயேசு உனக்குள்ள வந்ததுக்கு உடனே உலக ஆசை, நகை ஆசை, அதை வாங்கணும் இதை வாங்கணுங்கிற எல்லாமே போயிடும். கோடி கோடியா சேர்க்கணுங்கிற எண்ணமே போயிடும். நல்லா கவனிங்க. இவனுக்கு உலகமே வெறுத்துட்டான். நீ உலகத்தான் நான் இருந்தா நீ உலகத்தை சிநேகிப்ப. அது உலகத்தில் இருந்து உன்னை பிரித்து எடுக்கிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். பிரித்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த உலகம் இருக்காது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து சொல்ல நமக்கு கவனிக்கணும். 16வது வசனம்.
நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போ உலகத்தில் இந்த பிரித்தெடுக்கிறாரு நம்மள. You are separated from the world. அப்போ அவன் வேதத்தின்படி ஆண்டவர் நம்மளை எங்க இருந்து தெரிந்து, உலகத்தில் இருந்து தான் தெரிந்து கொள்கிறார். உலகத்தில் இருந்து தான் பிரித்து எடுக்கிறார். நல்ல கவனிங்க. லேவியராகமத்தை எடுத்து வாசித்தா, லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். You are separated from the world. அல்ல கவனிங்க. நமக்கு அநேக நேரங்கள்ல நம்ம உலகத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ரட்சிக்கப்பட்ட பின்பும் பரலோக ஞானம் வரல. நீ எவ்வளவுதான் நீ ஜெபம் பண்ணாலும் சரி, நீ எவ்வளவுதான் பரிசுத்தமா இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில உண்மை இல்லைன்னா ஞானம் செயல்படாது. நம்முடைய வாழ்க்கையில எதிர் ரட்சிப்பு, ஆண்டவரே என்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன், யாரிடத்திலேயாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாலத்தினையா கொடுக்கிறேன், பாதியை ஏழைக்கு கொடுத்து மீதியை நாலத்தினையா கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன இருக்கும்? அப்ப அவனுக்கு பொக்கிஷம் இயேசுதான். அவனுக்கு பொக்கிஷம் அவர் மட்டும்தான். அவர் போதும். நல்லா கவனிங்க. எப்படி இதை பரலோக ஞானம் என்று சொல்கிறேன்? நல்லா தெரிஞ்சுக்கிடணும். என் ஆஸ்தியில பாதியை ஏழைக்கு கொடுத்துறேன், யாரிடத்திலேயாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாலத்தினையா கொடுத்தேன். இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்னு எதை வச்சு சொன்னாரு? அது பரலோக ஞானம்னு நான் எதை வச்சு சொல்றேன்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31வது வசனம். அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். 34-36. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சொந்தரித்துக் கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்தை சொல்றாரு. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வாருங்கள். வாசிப்போம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். அப்ப இந்த கேட்டகரி எல்லாம் ஏழைகளை குறிக்கிறது ஐயா. இந்த கேட்டகரி எல்லாம் ஏழைகளை குறிக்கிறது. என் பிதாவினா உலகம் உண்டாகிறதுக்கு முன்னால் பிதாவினால் ஆயத்தம் பண்ணப்படுகிற ராஜ்யத்தை சுதந்திரிக்க பாரு. அப்போ அவன் சொன்னானே, அது பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் அல்லது ரட்சிப்பின் ஞானம். இரண்டாவது, ரட்சிப்பின் ஞானம்னா என்ன? நான் கலெக்டர் படிச்சதை சொல்லலைன்னு சொன்னேன். உன்னை பரலோகத்துக்கு அதை கொண்டு போகணும். அந்த பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் ஞானம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தில் இருந்து,
பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாக என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அவன் அங்க இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல, வேற எதையாவது செஞ்சிட்டு இருக்கல, ஆனா வேதத்தை தான் வாசிக்கிறான். அவன் வேதத்தை வாசித்தாலும் அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. அவன் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆராதிச்சுட்டு தான் போகிறான். அப்படி ஆராதிச்சுட்டு போனாலும் அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா கவனிங்க. ஏன்னா அதுக்கு ஒரு ஞானம் உண்டு, அந்த பரலோகத்தை சந்திக்க ஞானம் உண்டு. வாசிப்போம். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா? நல்லா கவனிங்க. அது ரட்சிக்கப்படலைன்னா தெரியாது. வாசிப்போம். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அர்த்தமே தெரியாம வாசிக்கிட்டு இருக்கிறான். நீ அர்த்தமே தெரியாம வாசிக்கும் போது உனக்கு பிரயோஜனப்படுது. அதுல பரலோக ஞானம் வராது. நல்லா கவனிங்க. வேத வசனம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியது, பரலோக ஞானத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா இவனுக்கு எதுவுமே தெரியல. ஆனா ஆலயத்தில் போய் தொழுது கொண்டுட்டு தான் வர்றான், வேதத்தை வாசித்துட்டு தான் வர்றான். ஆனா அவனுக்குள்ள ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பின் ஞானமும் இல்லை. அப்ப ரட்சிப்பின் ஞானம்னா என்ன? 35வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிறான்? இவன் இயேசுவை குறித்து தான் பிரசங்கம் பண்றான். அவன் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது கண்டிப்பா இயேசு ஞானஸ்தானம் எடுத்தது சொல்லி இருக்கணும். நல்லா கவனிங்க. இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் எழுத. அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்ததை பற்றி சொல்லி இருக்கணும். இப்போ அவனுக்குள் அந்த ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற ஆர்வம் வருது. அதுக்கு பேரு தான் பரலோக ஞானம். நல்லா கவனிக்க வேண்டும். அது எப்படி பரலோக ஞானம்னு சொல்லுவேன். வாசிப்போம். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். இப்போ அவன் ரட்சிக்கப்பட்டான். ஏன் ஞானஸ்நானம்? அவன் ஏழையை பத்தி சொன்னான். அதுல ரட்சிப்புன்னு சொன்னேன், அது பரலோக ஞானம்னு சொன்னேன். இவன் ஞானஸ்நானத்தை சொல்றான், இது பரலோக ஞானம்னு சொல்றேன். எப்படி
இது பரலோக ஞானம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிதானே ஞானஸ்நானம் எடுக்கிறான். அப்ப அது பரலோக ஞானம் ஐயா. ஏன் இன்னைக்கு நம்ம இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறோம்? இன்னும் ரட்சிப்பு வரல. ஞானஸ்நானம் எடுக்காம பரலோகத்துக்கு போயிரும் நினைச்சிடாதீங்க. எப்பொழுதுமே அது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு வாசல். அநேகருக்கு அது தெரியாது, அதை உதாசீனப்படுத்தி விடுகிறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 29-30 வசனங்கள். யோவானுடைய உபதேசத்தை கேட்டு ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவராலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அந்த ஞானஸ்நானம் தான் நம்மளை ரட்சிக்கிறதுன்னு எழுதி சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஞானஸ்நானம் பெறலைனா நீ கிறிஸ்துவை தரித்து கொள்ளவில்லை. அங்க பார்த்தோம், அது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்போ ஏன் ஞானஸ்நானம் எடுத்தா? அது பரலோக ஞானம். அது பரலோக ஞானம் போகட்டும். பரலோக ஞானம்னா என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3-6 வசனங்கள். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்தில் இருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்த? கிறிஸ்துவை துன்பப்படுத்தினவன். எல்லாம் கவனிக்க வேண்டும். துன்பப்படுத்தின வாசிப்போம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். வாசிப்போம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அனனியாவை அனுப்பிட்டாரு. 17வது வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். நல்ல கவனிங்க. பார்வை அடையும் படிக்கும். அவன் மனக்கண்களும் திறக்குது. வெறும் குருட்டு கண்ணு திறக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. நீ பரிசுத்த ஆவியினால என்னை அனுப்பினார்.
உடனே அவன் கண்கள் இருந்து மீன் செதிர்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். அது பரலோக ஞானம். 20வது வசனம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதைத்தானே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாஸ்தவம். இருளில் இருந்து ஒளி வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் ஒளியாகிய அந்த அறிவின் ஒளியாகிய அந்த பொக்கிஷத்தை எங்களுடைய இருதயத்தில் பிரகாசிக்க செய்தார் சொல்லி எழுதினாரே. அது பிரகாசிக்கிறது. அது பிரகாசிக்கும் பொழுது அது சும்மா இருக்க முடியாது. ஐயா, இதுல 2 விதமான ஞானம் இருக்கு. ஒன்று ரட்சிப்பின் ஞானம். அது இவனை ஞான ஸ்நானம் பெற வைத்து விட்டது. இன்னொன்று ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுகிற ஞானம். ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். அப்படின்னா இந்த 2 காரியத்துக்கும் பரலோகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளி. இந்த ஞானஸ்நானம் எடுத்தானே அந்த ஒளி. இயேசுவை ஏற்றுக்கொண்டானே அதுல பிரகாசிக்கிற பிரகாசம். 2வது, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறானே, அங்க நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிறது. அதனாலதான் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றான். சபையை துன்பப்படுத்தினவன், பரிசுத்தவான்களை கொலை செய்தவன், அவனுக்குள் இந்த மகிமையின் அறிவாகிய ஒளி பிரகாசிக்குது. அதனாலதான் இயேசு சொன்னார், யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் என் பிதாவின் இடத்தில் வரமாட்டான். அப்போ வாட் இஸ் சால்வேஷன்? இந்த பவுல் பெற்ற இந்த ரட்சிப்பு என்ன? அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி இவனுக்குள்ள பிரகாசிக்கும் பொழுது இவன் பிரகாசிக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருள் அதை பற்றி கொள்ள முடியாது. 9வது வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நல்லா கவனிங்க. அப்ப அவரு நமக்குள்ள வந்து வாசம் பண்ணும்போது அந்த ஞானம் நமக்குள்ள இருக்கும். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 40வது வசனம், பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. பிள்ளை வளர்ந்து
ஞானத்தினால் நிறைந்து. What does it mean? நீ பரிசுத்தாவில நிறைஞ்சிருக்கிறியா? நீ ஞானத்தில் நிறைஞ்சிருக்கீங்க. நீ எந்த அளவுக்கு நீ நிறைஞ்சிருக்கிறியோ அது ஞானத்தில் நிறைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவருக்குள் தேவனுடைய ஆவியானவர், அவருக்குள் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சிருக்கிறாரு. அவரும் பிதாவும் இணைஞ்சிருக்கிறாங்க. நான் தனியாக இருக்கிறது இல்லை. என் பிதா என்னை தனியா விட மாட்டாரு. எப்போதும் அவர் என் கூட இருப்பார். யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. அப்ப அந்த பிதாவுக்கு பிரியமானதுன்னு சொன்னாரே, அது என்னது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15வது வசனம். என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால், என் மகனே உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். ஆண்டவர் சொல்லுகிறாரே, என்னிலே என் இருதயம் மகிழும். நல்லா கவனிங்க. என் மகனே உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தா, அப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஞானத்தினால் பிதாவை மகிழ்ச்சி உண்டாக்குறாரு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 11வது வசனம். என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாயிருந்து என் இருதயத்தை அவன் குற்றப்படுத்த போய் நிற்பான். நீ ஞானமா நடந்துட்டீன்னா அவன் வெக்கப்பட்டு போயிடுவான். அதுக்கு தான் சால்வேஷன். அதுக்கு தான் சால்வேஷன். டோன்ட் ப்ரே ஹவல்ஸ் டுகெதர் வித்தவுட் சால்வேஷன். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஞானத்தில் நிறைந்து இருந்தாரு. ஞானத்தில் அதிகமாய் விருத்தி அடைந்தாரு. லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதிகமாய் விருத்தி அடைந்தார். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோமே, ரட்சிப்பின் ஞானம். அது ரட்சிக்கப்பட்ட பின்பு கொடுக்கப்படுகிறது. அது இயேசு நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கப்படுகிறது. அந்த ரட்சிப்பின் ஞானத்திலும் ஒரு பொக்கிஷம் உண்டு, தெரியுமா? அந்த ரட்சிப்பின் ஞானத்திலும் ஒரு பொக்கிஷம் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும்.
கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அதனுடைய பொக்கிஷம் என்னது? கர்த்தருக்கு பயப்படுதல். ரட்சிக்கப்பட்ட உடனேயே கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்துடும். சின்ன தவறு செஞ்சா கூட பயமா இருக்கும். சின்ன தப்பு செஞ்சிட்டா கூட தூக்கம் வராதியா. அவர் மன்னிச்சுட்டாதான் தூக்கம் வரும். அல்லது எந்த தப்பு செய்தோமோ அது சரி பண்ணினதுக்கு அப்புறம் தான். அல்லேலூயா.